ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் பிளேஸ் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன மாதிரி உங்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கொஞ்சம் காமாக பீஸ்ஃபுல்லான ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை இதை கொஞ்சம் மாற்றினீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். திங்கக்கிழமையில இருந்து புதன்கிழமை வர ரொம்ப சுறுசுறுப்பா தெரியும். வியாழக்கிழமை கொஞ்சம் போர் அடிக்கும். வெள்ளிக்கிழமை ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவோம். சனி ஞாயிறு எப்படி போகுதுன்னே தெரியாது. அதுலயும் சனிக்கிழமை ஸ்கூல் வச்சுட்டாங்க அப்படின்னா சண்டே அறக்க பறக்க இன்னைக்கு ஒரு நாள் தானே லீவுன்னு சொல்லி எப்படி போகுதுன்னே தெரியாது. லீவுங்கிற ஃபீலே இல்லாத அளவுக்கு போயிரும். எனக்கு மட்டும்தான் இப்படி ஒரு ஃபீல் இருக்கா, இல்ல எல்லா அம்மாமாரும் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புற அந்த டென்ஷன்ல இப்படிதான் ஃபீல் பண்றீங்களாங்கிறதும் தெரியல எனக்கு. இன்னைக்கு வியாழக்கிழமை காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியிருந்தேன். பகல் ஃபுல்லோ எனக்காக கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் டைமில் இப்போ பிள்ளைங்க வரக்கூடிய டைமும் ஆயிட்டு இப்போ ஈவினிங் வேலைகளையும் தொடங்குறேன். இப்போ தொடங்குற வேலை 9 மணி 9:30 வரை இதே வேலைகள் இருக்கும். 1 by 1 கொஞ்சம் யோசித்து வேலை செஞ்சாதான் நாளைக்கு காலையில் பீஸ்ஃபுல்லாக அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க முடியும். டைமுக்கு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கும் அனுப்ப முடியும். இந்த வீட்டில் அழுக்கு துணி சேர்ந்து இருக்குது. ஒரு பெரிய டென்ஷனா வீடே அழுக்கா இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருக்கும். அதுலேயும் என் வாஷிங் மிஷின் கொஞ்சம் மக்கர் பண்ண ஆரம்பிச்சுட்டு சர்வீஸ் மேனுக்கும் ஃபோன் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. மண்டே தான் வந்து மீதி உள்ள வேலைகளை முடிச்சு தருவாங்க. அதுவரை அழுக்காகிற துணிகளை அப்படியே போட்டு வச்சேன்னா ஏதோ மொத்த வீடே குப்பையா இருந்த மாதிரியும் ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக துணிகளை ஊற வச்சு கையால் தான் துவைச்சிட்டு இருக்கேன். அதுலேயும் முக்கியமாக பிள்ளைங்களோட யூனிஃபார்ம் 2 செட் யூனிஃபார்ம் தான் இருக்குது. அதுலேயும் ஒன்று ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம். இந்த 2 செட் யூனிஃபார்ம் மண்டே டியூஸ்டே யூஸ் பண்ணது. அதை இன்னைக்கு துவைச்சு காய போட்டால் தான் தேர்ஸ்டே ஃப்ரைடே யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். வாஷிங் மிஷின்லேயே துணியை துவைச்சிட்டு கையால் துவைக்கிற துணிகள் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நான் கையில் துவைச்சு பழக்கம் இல்லைங்கிறதுனால ஒரு பெரிய வேலையாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பின பிறகு காலுக்கு ரெஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக பெரிய அளவில் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஆனால் ஈவினிங் டைமில் ஒரு 1 hour இந்த தட்டடியில் ஏதாவது சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு கொஞ்சம் ஒரு வாக்கிங் போனாதான் எனக்கு ஏதோ கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருக்கும். வாக்கிங்னா கையை காலை அசைச்சு ஃபாஸ்ட்டாக நடக்கணும். ஆனால் என்னோட வாக்கிங் அப்படி இருக்காது. என்னோட காலை அனுசரித்து ரொம்ப ஸ்லோவாக நிதானமாக அந்த ஃப்ரெஷ் ஏரை ஃபீல் பண்ணுற மாதிரி கொஞ்ச நேரம் நடப்பேன். அதுலேயும் இப்போ வெயில் அதிகமாக இருக்குது. செடிகளுக்கு காலையிலே ஒரு நேரம் தண்ணி ஊற்றிருக்காங்க அப்படின்னா ஈவினிங்கும் லைட்டாக தண்ணி நினச்சி விட்டாதான் அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அடிக்கிற வெயில் அப்படி அடிக்குது. அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொண்டுட்டு போய் ஒவ்வொரு செடிகளையும் லைட்டாக நனைச்சி விடுவேன். எனக்கும் ஏதோ செஞ்ச மாதிரி இருக்கும், செடிகளும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணும். காலை அசைக்காமல் ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை நான் அப்படியே இருந்தாலும் அது ஃபங்க்ஷனாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால சின்ன சின்னதாக இதே மாதிரி உள்ள எனக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிடுவேன். எனக்கு கார்டனிங்னா இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது அதை பற்றின டீட்டெயிலாம் எனக்கு ரொம்ப தெரியாது. ஆனால் அதுலேருந்து ஒரு சின்ன தளர் வர்றது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. அதுக்காகவே கொஞ்சம் பார்த்து பார்த்து அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி பார்ப்பேன். இந்த செடிகளுக்கான மெயின்டெனன்ஸ் ஃபுல்லுமே வீட்டு வைத்தியமாக தான் இருக்கும். இதுக்கான உரம் வைக்கிறது கிச்சன் வேஸ்ட்டுகளாக இருக்கும். ஏதாவது பூச்சி ஏதாவது படுது அப்படின்னா தயிரை தொளிச்சு விடுறது, வேப்பனையை தொளிச்சு விடுறதுன்னு சொல்லி வீட்டு வைத்தியமா பார்த்து அதையும் சரி பண்ண படிச்சிருக்கேன். முன்னாடி வீட்டை சுத்தி கிளீன் பண்றது, வெளியில போய் கொஞ்சம் நடக்கிறது, சாட்டர்டே சண்டேனா கொஞ்சம் வெளியில போறது, முக்கியமா ஷாப்பிங்காக வெளியில போறது, ஃபங்க்ஷன் வீடு இல்ல ஒரு விருந்து வீடுன்னு சொல்லி வெளியில அடிக்கடி போய் வந்து இருக்கிறதுனால எனக்கு அப்படி ஒரு ஃபீலே ஆகாது. ஆனா நான் இப்போ வீட்டுக்குள்ளேயே இருந்து அதுவும் இந்த மாடியிலே இருக்கிறதுனால எனக்கு ஏதோ ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துக்குள்ளேயே என்ன நானே எப்படி பிஸியா எனக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டோனோ அதை பொறுத்து என்னோட பலவீனம் எதுவும் எனக்கு மைனஸாவோ கஷ்டமாவோ தெரியாது. முன்னாடிலாம் ஒரு வேலையை செய்கிறேன் அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன யோசிப்பாங்கன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே திங்க் பண்ணுவேன். ஆனால் இப்போ அப்படி ஒரு சாப்டரே இல்லை. நான் என்ன யோசிக்கேன், எனக்கு எது கம்ஃபர்டபுள், நான் இது பண்ணா ஓகே அப்படிங்கிற மாதிரி எனக்குன்னு ஒரு பேரிகேட்டரும் வச்சிருக்கேன். அதே மாதிரி எல்லாத்துக்கும் எஸ் சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை. எனக்கு பிடிக்கலன்னா நோ சொல்லியும் பழகிருக்கேன். என்னால் முடியலை, என்னால் இதை பண்ண முடியாதுன்னு சொல்லி பழகிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி அவங்க என்ன யோசிப்பாங்க, இவங்க என்ன யோசிப்பாங்கன்னு என்ன மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே இந்த தாட் இருக்கும்.
உண்மைய சொல்லணும்னா, நம்ம யார அவ்வளோ மெனக்கெட்டு யோசிக்கமோ, அவங்களுக்கு நம்மள நினைக்க ஒரு கடுகளவு கூட நேரமே இருக்காது. ஸோ அவங்கள நினைச்சு நம்மளோட குட் டைம பேட் டைமா மாத்தணுங்க அவசியமே கிடையாது. நம்ம லைஃப் ரொம்ப ஷார்ட் டைம் தான். ஸோ நல்லதையே யோசிப்போம். நமக்கும் நல்லதே நடக்கும். நான் சொல்றத மட்டும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. யார் என்ன நெனச்சா என்ன? அப்படிங்கிற ஒரு தாட்ட மனசுல வச்சுக்கோங்க. ஆனா மனசாட்சிக்கு பயந்து நடந்துக்கோங்க. உங்க லைஃப்பும் பீஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வாழ்க்கை முன்னேறி போய்க்கிட்டே இருக்கும். அததான் சிம்பிளா சொல்றது எண்ணம் போல் வாழ்க்கை. மத்தவங்கள பத்தி யோசிக்காமையும், ஓவர் திங்க் பண்ணாமையும் இருங்க. இந்த கேலக்ஸி உங்களுக்கானத பெர்ஃபெக்ட்டா, சூப்பரா உங்ககிட்டயே கொண்டு வந்து சேர்க்கும். இப்ப என்னோட டீ டைம். காலையில செடியில இருந்த சங்கு பூவெல்லாம் பறிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷா டீ போட்டு குடிச்சிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்து. காலையில பறிச்சதுனால ஈவினிங் டைம்ல செடியில பூ இருக்காது. அந்த சமயத்துல வாங்கி வச்சிருந்த ப்ளூ டீய வச்சு எனக்குன்னு ஸ்பெஷலா ஒரு ப்ளூ டீயும் போட்டு கொஞ்ச நேரம் இந்த தட்டடியில உட்காந்து ரிலாக்ஸா டீயை என்ஜாய் பண்ணலான்னு வருவேன். ஆனா டைம் போறதே தெரியாது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. இப்ப டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. 6:30 போல பிள்ளைங்க டியூஷனுக்கும் கிளம்புவாங்க. ஆகாஷ், நான், ஜெசிகா 3 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு கிளிப் எடுக்கலாம்னு பிளான் பண்ணோம். அதாவது நான் சொடுக்கு போடும்போது கரெக்ட்டா லைட் ஆன் ஆகணும். 4, 5 ட்ரையல் போச்சுது. கொஞ்சம் ஃபன்னா இருந்துச்சு. ஆனா பெர்ஃபெக்ட்டா எடுத்து முடிச்சோம். ஆகாஷ் வெளியில போய் விளையாடுற நேரத்த விட, இதே மாதிரி வீட்டுக்குள்ள நின்னு பால தட்டிட்டே இருப்பான். ஸ்கூலுக்கெல்லாம் ரெடியாகி வெயிட் பண்ணி பஸ் வர அந்த கேப்ல கூட இதே மாதிரி பால் போட்டு விளையாடுவான். பிள்ளை விளையாடுறான்னு ஒரு சமயம் தோணுனாலும், ஒரு சில சமயங்கள்ல கொஞ்சம் கடுப்பாகும். ஏன்னா, அவன் வீட்டுக்குள்ள வச்சு பால் விளையாடுறது எந்த கிளாஸ்ல படுமோ, எது எது உடையுமோ அப்படிங்கிற ஒரு டென்ஷன் நமக்கு இருக்கும். ஆனா அவனுக்கு அது இருக்காது. நான் சேஃபா தாம்மா விளையாடுவேன். எதுலயும் படாதும்மான்னு அவன் என்ன சொன்னாலும் எனக்கு ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கும். காலையில 7 மணியிலிருந்து 9 மணி வரை இந்த ரோடு எப்படி பரபரப்பா இருக்கோ, அதே மாதிரி ஈவினிங் 4 டூ 7 அதே பரபரப்போட இருக்கும். அதுவும் இப்போ கூடு திரும்புற பறவைகள் சத்தத்தோட நல்ல காத்தும் இருக்கு. இந்த ஈவினிங் டைம்ல வீட்ல சாம்பிராணி கொளுத்தி வைக்கிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். சாம்பிராணி வாசம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். வீடு ஃபுல்லும் அந்த மனம் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண வைக்கும். முன்னாடி பால் சாம்பிராணி வாங்கி வச்சிருப்பேன். ஒரு சிரட்டைய கங்கலாக்கி உடைச்சு போட்டு கொஞ்சம் பால் சாம்பிராணிய தூவி வச்சுட்டோம் அப்படின்னா வீடு ஃபுல்லும் சாம்பிராணி மணத்தோட சூப்பரா இருக்கும். ஆனா இப்போ இந்த ஊதுபத்தி தான் வாங்கி வச்சிருக்கேன். இதை தான் அப்பப்போ கொளுத்தி வைக்கிறது. ஜெசிகாவும் ஆகாஷும் டியூஷனும் கிளம்பிட்டாங்க. 8:30க்கு வருவாங்க. இருக்கிற போர்ஷன் அதிகமா இருக்கு. இன்னும் படிக்க வேண்டியது இருக்குதுன்னா 9 மணி வரையும் ஆகும். இப்போ 7:00 ஆகுது. இனி நாளைக்கான ப்ரிப்பரேஷன் வேலைகளை கொஞ்சம் தொடங்குனாதான் நாளை காலையில எழும்பி குக் பண்றதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ப்ரிப்பரேஷனுக்காக என்னென்ன நாளைக்கு ஒர்க் இருக்குங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்றேன். முக்கியமா பிள்ளைங்களுக்காக என்ன குக் பண்ண போறேன், பெரியவங்களுக்காக என்ன ரெடி பண்ணணுங்கிறதையும் ஒரு சின்ன லிஸ்ட் அவுட் பண்றேன். இப்படி பிளான் பண்றதுனால எனக்கு காலையில எழும்புனதும் வேற எதையும் யோசிக்காண்டா நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற மெனுவை கடகடன்னு ரெடி பண்ணா போதும். பிள்ளைங்க அதுலயும் நேத்து சொல்லியிருக்காங்க, ஒரே குழம்பு பொரியல்னு போய்கிட்டே இருக்கு, நாளைக்கு லஞ்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜெசிகா ஆகாஷ் விருப்பத்துக்கு ஏற்ப ஒரு மெனுவையும் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் ரெடி பண்ணி இருக்கிற மெனுவுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்றேன். இதில் நான் எடுத்து யூஸ் பண்ணுற பாட்டில்களில் இல்லை அப்படின்னா ஸ்டோரேஜில் இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் இருந்து எடுத்து இதில் ஃபில் பண்ணி வைப்பேன். சப்போஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ்லையும் இல்லை அப்படின்னா அதை நைட்டே ஆகாஷ் டியூஷன் போயிட்டு வந்த பிறகு கடையிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லி அதை ரெடி பண்ணி வச்சுக்கிடுவேன்.
ஒரு சில நாள் இருக்கும் நினைச்சிட்டு விட்டுருப்பேன். அன்னைக்கு இல்லாம இருந்திருக்காது. நான் காலையில எழும்பி குக்கிங்க தொடங்கியிருப்பேன். அந்த பொருள் இருக்காது. அப்போ ஒண்ணு பிளான மாத்துவேன். இல்லன்னா கொஞ்சம் டைம் இருக்கும் அப்டின்னா, 6:30க்கு கடைலாம் ஓப்பன் ஆன பிறகு ஆகாஷ அனுப்பி வாங்கி அதுக்கப்புறமும் குக் பண்ண நாட்களும் உண்டு. நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக புட்ட வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். புட்டுக்காக சிறுபயிறு வேணுமே, அது இருக்கான்னு பார்த்தேன். பாட்டிலே எம்டியா இருந்து. ஆல்ரெடி வாஷ் பண்ணியும் பாட்டில எடுத்து வச்சிருந்தேன். நல்லா ட்ரையா இருந்ததுனால ஸ்டோரேஜ்ல இருந்த சிறுபயிரையும் எடுத்து தட்டி போட்டிருக்கேன். கீழே கிச்சன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வர சைஸ் வாரியாக நிறைய பாத்திரங்கள் வச்சுருப்பேன். கீழே அத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலே இருக்க என்னோட இந்த சின்ன கிச்சனுக்கு கொஞ்சமாக தான் பொருட்கள் வச்சுருப்பேன். என்னோட தேவைகளுக்கு தக்கனதான் இருக்கும். ஸோ கழுவி வச்சுற பாத்திரங்களை அதன்னு இடத்துல எடுத்து வச்சாதான் நாளைக்கு எடுத்து எனக்கு யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். பாத்திரம் கழுவுறது கூட ஏதோ ஈஸியாக வேலையை முடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் காஞ்ச பாத்திரங்களை எடுத்து அதன்னு இடத்துல வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலையாக எனக்கு ஃபீல் ஆகும். அதுலயும் ஹெல்ப்புக்கு வர பேபி அக்கா எல்லாத்தையும் நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிருவாங்க. லாஸ்ட் ரவுண்ட் பாத்திரங்கள் மட்டும் தான் பேஸ்கெட்டோட இருக்கும். அதை மட்டும் தான் எடுத்து வைக்கேன். இந்த கால்வலி வர்றதுக்கு முன்னாடி வர வீட்டில் இருக்கிற ஏ டு செட் வேலைகள் ஃபுல்லுமே நானே தான் பார்ப்பேன். அப்போ எனக்கு சுறுசுறுப்பாக இருந்த மாதிரி இருக்கும். கால்வலி வந்த பிறகு பேபி அக்கா ஹெல்ப்புக்கும் வந்தாங்க. பாதி இல்ல, முக்காவாசி வேலைகள அவங்க தான் செய்றாங்க. ஸோ நான் கொஞ்சம் சோம்பேறியாவே இருந்த மாரி ஒரு ஃபீல் ஆகும். இருந்தாலும் என் காலுக்கு இப்ப ரெஸ்ட் குடுக்கணும். சரியான பிறகு என் வேலைய நானே பார்த்துக்கலாம். முன்னாடியே உங்க கூட செல்ஃப் கேர பத்தி நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனா நான் அப்ப அத ஃபாலோ பண்றத விட இப்ப ரொம்பவே ஃபாலோ பண்றேன். ஏன்னா என்ன மாரி இருக்கிற லேடீஸ்க்கெல்லாம் ஓடு வர ஓடிக்கிட்டே இருப்போம். முடியல அப்படின்ன பிறகு தான் ஒரு இடத்துலயும் உட்காருவோம். என்ன மிஸ்டேக் பண்ணோம்னு யோசிக்கவும் செய்வோம். அப்படி இப்போ எனக்கான டைம். எனக்காகன்னு ஒவ்வொன்னும் யோசிச்சு பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். நாளைக்கு ஸ்நாக்ஸ்க்காக கார்ன் தான் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். அதுவும் நம்ம ரோட்டு சைடுல சுட்டு எடுப்பாங்களே, அதே மாதிரி கார்ன சுட்டு எடுக்கலான்னு பிளான் பண்ணேன். இந்த வாரம் வாங்கும்போது 5 கார்னா வாங்கிட்டேன். அப்ப நாளைக்கு 1 கார்ன தான் சுட போறேன். மீதி இருக்க 4 கார்னையும் உதுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா, வேஸ்ட் ஆகாம அடுத்தடுத்த குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிற கார்ன கிளீன் பண்ணி கட் பண்ணியும் எடுத்து வைக்க போறேன். நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற மெனுவை ஜெசிகா, ஆகாஷ் மாத்துவாங்க. அவங்களோட விருப்பத்துக்கு தக்கன நானும் மாத்திருக்கேன். சம்டைம்ஸ் இன்கிரீடியன்ஸ் இல்லாமையும் மெனுவை மாத்திருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா என்னவன் நான் செலக்ட் பண்ண மெனுவையே மாத்திருக்காங்க. அவங்களுக்கு சுசியம்னாலே ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு நாளைக்கு ஸ்நாக்ஸுக்கு சுசியம் வேணுமா? என்னவன் கேட்ட பிறகு செஞ்சு கொடுக்காம இருக்க முடியுமா? அவங்களுக்காகவே ஸ்பெஷலா சுசியம் பண்ணலான்னு ரெடி பண்ணியிருக்கேன். இப்ப புட்டுக்காக எடுத்து வச்ச சிறுபயிர் இருக்கு. அதை வச்சு சுசியம் பண்ணிடலான்னு பிளானையும் மாத்திருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டையும் லஞ்சையுமே மாத்தி தான் ஆகணும். சட்டுன்னு புது மெனுவையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு தக்கன எல்லாம் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷனையும் ஸ்டார்ட் பண்றேன். நாளைக்கு ஸ்நாக்ஸுக்கு கான் இல்லை, லஞ்சுக்கு தான் கான். அதுவும் பாயில் பண்ணி தான் எடுக்க போறேன். அதனால இருக்கிற எல்லா கானையுமே உதித்து எடுத்து வச்சிருந்தேன். இந்த கான் வாங்கி ஒரு 4 நாள் வரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக வாட ஆரம்பிக்கும். அதோட ஃப்ரெஷ்னஸும் குறைஞ்சிரும், அதோட டேஸ்ட்டும் குறைஞ்சிரும். இருக்கிற கானை இதே மாதிரி உதுத்தி ஃப்ரீசர்லயும் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அப் டு 3 மந்த்ஸ் வரை நல்லா ஃப்ரெஷ்ஷாவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் குக்கிங்க்கும் ஈஸியா இருக்கும். பிள்ளைங்க ஈவினிங் டைம்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்றாங்க, அவங்க குக் பண்றாங்கன்னாலும் ஈஸியா இருக்கும். பிள்ளைங்க குக் பண்ண ஈஸியா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஜெசிகா சூப்பரா குக் பண்ணுவா. அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன சின்ன சாட் ஐட்டமா ரெடி பண்ணுவா. சாப்பிட அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஜெசிகாவோட டேஸ்ட் பட்ஸ் சூப்பரா ஒர்க் ஆகும். நான் குக் பண்ணும் போதுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு உரைப்பு எது எப்படி இருக்குங்கிறத கரெக்டா சொல்லிடுவா. அவளோட டேஸ்ட்டுக்கு தக்கன ஈவினிங் டைம்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்வா. அதுவும் சாட்டர்டே சண்டே லீவ்ல வீட்ல இருக்கான்னா மஸ்டா ஏதாவது ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாப்பா. சும்மா சொல்லக்கூடாதுங்க, என்னை விட டேஸ்டாவே பண்ணுவா. ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் என்ன உட்கார வச்சு அவ எனக்கு குக் பண்ணி கொடுக்கறது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் தெரியும், டேஸ்டாகவும் தெரியும். பிள்ளைக்கு செய்கிற அளவுகள் இன்னும் பழக்கத்துக்கு வரல. அதனால கொஞ்சமா தான் செய்வா. அவ அண்ணனுக்கு, எனக்கு, அவங்க அப்பாக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒவ்வொரு பைட்டு ஒவ்வொரு பீஸ் தான் கிடைக்கும். ஆனா அந்த ஒரு பீஸுமே எங்களுக்கு ரொம்ப நேரம் டேஸ்ட் நாக்கில் நின்ன மாதிரி இருக்கும். காண சூப்பராக உதத்திட்டேன். சிப்லாக் கவர்லையும் போட்டுட்டேன். முன்னாடி ஃபுல்லாக பாக்ஸில் போட்டு வைப்பேன். கீழே இருக்கிற ஃப்ரிட்ஜு பெருசுங்கிறதுனால பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுவேன். மேலே இருக்கிற ஃப்ரிட்ஜு சின்னதுங்கிறதுனால சிப்லாக் கவரில் போட்டு அதை ஃப்ரீசர்லையும் ஸ்டோர் பண்ணுறேன். எப்போவுமே கிச்சன்லேயே நின்று வேலை பார்க்குற லேடிஸ்க்கு நான் ஒரு பெஸ்ட்டான ஐடியா கொடுக்கேன்.
நம்ம தண்ணி குடிக்கிறது ரொம்பவே மஸ்ட். காஃபி டீ குடிச்சிங்கன்னா தண்ணி குடிக்கவே மறந்துடுவோம். அதே மாதிரி இருக்கிற வேலைகளை பொறுத்தோ வெளியில இருக்கிற கிளைமேட்டை பொறுத்தோ தண்ணி குடிக்க சுத்தமா மறந்துடுவோம். ஒரு 3 லிட்டர் பாட்டில்ல காலையிலேயே தண்ணியை பிடிச்சி வச்சிருங்க. ஈவினிங்குள்ள அதை குடிச்சிடணும்னு சொல்லி ஒரு பிளானும் வச்சுக்கோங்க. இன்னைக்கான தண்ணியையும் நான் குடிச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தாகம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு இன்னைக்கு டின்னர் வேலை இல்ல, என்னவன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எப்பவுமே நாமளே குக் பண்ணி சாப்பிட்றத விட ஒரு நேரம் வெளியில இருந்து வாங்கி சாப்பிட்டா அது நல்லா தான் இருக்கும். ஜாக், குதிச்சு ஓடி வந்துருவியோ? ஜம்ப் பண்ணா மேலே வந்துடலாமோ ஜாக்கு? வா வா வா, அப்போ வா. ஆகாஷ் ஜெசிகா வரட்டும், நான் மேலே கூட்டிட்டு வரேன். ஓகே 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 ஓகே. வால் அத்து விழுந்துருமோ ஜாக்கு? ஓகே ஓகே ஓகே. என்ன நாளைக்கு அங்கே ஒரு கொக்கி வச்சு அதை சங்கிலி போட்டுருவோம்னா அங்கே ஒன்று அப்புறம் ஒன்று பின்னாடி கட்டணும். இப்போ மட்டும் பைப் போட சொல்கிறோம். நீ என்னவன் கிச்சனுக்கு வந்தாலே என்னென்ன இருக்குன்னு லைட்டா பாப்பாங்க. அப்படி இன்னைக்கு ஃப்ரூட் பாஸ்கெட் எம்டியா இருக்கிறத பார்த்தோன்னே வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன பழம் வீட்டுல இருக்கோ இல்லையோ வாழைப்பழம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஆகாஷ்க்கு வாழைப்பழம்னாலே ரொம்ப பிடிக்கும். நாங்களுமே சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஒவ்வொரு வாழைப்பழம் எடுத்துக்குவோம். இதுல கற்பூரவள்ளி பழமும் தொழுவம் பழமும் இருக்குது. நல்ல பழுத்தும் இருக்குது, சாப்பிட்றதுக்கும் நல்ல இனிப்பா டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு கடையில இருந்து சாப்பாடு வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா முட்டை தோசை, அதுவும் ரோட்டு சைடு கடையில இருந்து. நீங்க களக்காடு சரௌண்டிங்ல இருக்கீங்கன்னா களக்காட்டுல மணிபாரதின்னு ஒரு முட்டை தோசை கடை இருக்கும். நான் அந்த தோசைக்கு கொஞ்சம் அடிட்டு அப்பப்போ வாங்கி டேஸ்ட் பண்ணுவேன். அங்க சட்னி சாம்பார் 2 கொடுத்துருப்பாங்க. ஆனா அவங்க வச்சிருக்கிற அந்த கட்டி சட்னி எனக்கு ஏதோ சாப்பிட ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருக்கும். ஏதாவது சாப்பாடுன்னா கூட பிள்ளைங்க வரட்டுமேன்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவேன். ஆனா இந்த முட்டை தோசை மட்டும் கொஞ்சம் சூடா இருந்தா சாப்பிட இன்னும் நல்லா இருக்குங்கிறதுனால வாங்கிட்டு வந்ததுமே சூடாவே அந்த சட்னியை தொட்டு தொட்டு சாப்பிட்டுருவேன். சாம்பாரும் இருக்கு, ஆனா பிள்ளைங்களும் என்ன வேணும் அதை எடுத்துக்குவாங்க. நார்மலா நம்ம வீட்டுல செய்யற முட்டை தோசை நான் 2 சாப்பிடலாம்னா இந்த முட்டை தோசை 1 சாப்பிடுவேன். அதுவே எனக்கு வயிறு ஃபில்லா இருந்த மாதிரி இருக்கும். யாருக்கு ஃபீல் ஆகுதோ இல்லையோ எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆகும். நானே குக் பண்ணி நானே சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி ஒரு டைம் ரொம்ப சிம்பிளானாலும் கடையில இருந்து யாராவது குக் பண்ணி கொடுத்து நான் சாப்பிட்டேன்னா ரொம்ப திருப்தியா ஃபீல் ஆகும். நானும் டின்னரை முடிச்சாச்சு. டியூஷன் போயிட்டு வந்த பிள்ளைங்களும் டின்னரை முடிச்சாச்சு. நீங்க களக்காடு சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா மஸ்டா ஒரு வாட்டி இந்த முட்டை தோசை கடையை விசிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கான வேலைகள் எல்லாம் பிளான் பண்ண மாதிரி முடிச்சுட்டேன். கிச்சனையும் நீட்டாக்கி விட்டுட்டேன். இப்ப டைம் 9 o'clock ஆகுது. இப்ப தூங்க போனாதான் தூங்குறதுக்கு 9:30 ஆயிரும். காலையில எழும்பதுக்கும் டைம் கரெக்டா இருக்கும். இந்த 9 to 9:30 பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த நாள்ல என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாமே ஒரு ரீகால் பண்ணிட்டு ஒரு சின்ன ப்ரேயரும் பண்ணிட்டு தூங்க போயிடுவோம். இந்த 9க்கு பெட்ரூம்குள்ள போயிட்டு 9:30க்குள்ள தூங்கினாதான் காலையில 5 மணி அலாரம் அடிக்கும் போது பிரிஸ்கா எழும்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு இவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருந்தேனே, என்ன குக் பண்ணேங்கிறத பார்க்கணும் தெரிஞ்சுக்கிடணும்னு நினைச்சிங்கன்னா டே 312ல செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவோட லிங்கையும் டேக் பண்றேன். லஞ்ச், ஸ்நாக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ரெடி பண்ணேன், அதை எப்படி பேக் பண்ணேன், பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுத்தேங்கிறதையும் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனையும் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். Bye.